பயமா இருக்கு உங்களுக்கு. சரி. வணக்கம், நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மகிழ்ச்சி கருணை இல்லம் அப்படிங்கிற ஒரு முதியோர் காப்பகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தாலுக்கா குன்னத்தூர் பக்கத்துல இருக்க வெள்ளிரவெளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கு. இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய தீபாவளி வீடியோஸ் வந்து நிறையவே பண்ணியிருக்கோம், கிராக்கர் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த தீபாவளியை இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணா எப்படி இருக்கும், ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களோட சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் இங்கே உள்ளே வந்து நிறைய பெரியவங்க இருக்காங்க, ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் நேற்று நைட்டே வரும்போது உங்ககிட்ட சில பேர்கிட்ட பேசினேன். பட் இருந்தாலும் காலையில் இதை வீடியோவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் பேசலாம். எல்லாருமே ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டோடு பேசுகிறாங்க. வாங்க காமிக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டம்மி மாமியார் தான், இவங்க தான் ஒரிஜினல் மாமியார். அடிச்ச எதுக்கு நீ பிள்ளைய அடிச்ச நீ அப்படின்னு சண்டைக்கே வந்துருவாங்க. படிக்கலன்னா திட்டுவாங்கல்ல. படிக்கதான் குணமா சொல்ல வேண்டியது, அடிச்சா குணமா சொல்லணும், திட்டாம குணமா வாயில சொல்லணும். உங்களுக்கு லவ் மேரேஜுங்களா அரேஞ்ச் மேரேஜுங்களா? கல்யாணம் முடிச்சுதான் 4 பேர் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு. எப்படிங்க? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோமா எல்லாரும் சேர்ந்து. இந்த மாதிரி ஒரு கருணை இல்லம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நானும் ஒரு ஆர்ஃபன் தான். நாங்க வந்து ஹோம்ல தான் இருந்தேன். நம்ம இந்த சூழ்நிலையில இருந்து தான் வந்தோம். அதே போல நம்ம இல்லாத மாதிரி மத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது வந்து தோணுச்சு. அவங்க 2 பேரும் கூட எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. அம்மா வீட்டுல இருந்தீங்க, அப்புறம் சரி சரிம்மா. இப்ப இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்கல்ல? ஒரு தடவை கூட உங்களை வந்து பார்க்கல? ஒரு தடவை கூட வந்து பார்க்கல அவங்கள? நம்ம அவகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க, இன்னும் வந்து பார்க்கவே இல்லை. டொனேட் பண்ற மாதிரியே வருவாங்க, டொனேட் பண்ற மாதிரியே வந்துட்டு தன்னோட அம்மாவை விட்டுட்டு போனவங்களாம் நிறைய இருக்காங்க. இந்த தீபாவளியை ஆதரவற்ற முதியோர்களோட சேர்ந்து கொண்டாடலாம் வாங்க. என்னோட பேர் மாலதிங்க சார், மாலதி விஜயகுமார். ஆசிரமத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி கருணை இல்லம், வெள்ளரவெளியில அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் வந்து தொடங்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செங்கப்பள்ளியில வாடகை பில்டிங்ல தான் நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து சொந்த பில்டிங்க்கு இந்த வருஷம் தான் நம்ம வந்திருக்கோம். இப்ப இந்த 6வது வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெண்களுக்கு தனியா நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். 6வது வருஷத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 45 முதியோர்கள் நம்ம கிட்ட இருந்து அவங்களோட இறுதி அடக்க காலம் வரைக்கும் நம்ம கூடவே இருந்திருக்காங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி நம்மளுடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் நம்ம கூட அவங்க டிராவல் பண்ணணும், இல்லாதவங்களுக்காக கை கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஒரே நோக்கமே. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேர் காசு பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம், நிறைய ஹாஸ்டல் வசதி மாதிரியோ பேமெண்ட் மோடு ஹோமோ நிறைய இருக்கு. பட் இல்லாதவங்களுக்கு நம்ம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம எங்க தங்க போறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம சமூகத்துக்கு இடையில. அப்படி இருக்கிற நபர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த மகிழ்ச்சி கருணை இல்லம், முதியோர் இல்லம்.
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 முதியோர்கள் இருக்காங்க. பெண் முதியோர்கள் மட்டும் இப்போ நம்மளுடைய ஆசிரமத்தில் இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 55 முதியோர்கள் வந்து ஸ்ட்ரென்த் இருந்தாங்க. இப்போ வந்து கட்டட வசதி இல்லாதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஆர்சிசி பில்டிங்கில் மட்டும்தான் நம்ம வந்து வச்சு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும் இப்போ வந்து 50 பேர் தங்கக்கூடிய ஒரு அறை கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம ட்ரஸ்ட் மூலியமா. இப்போ இது போல ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிருந்து தங்கி வெளியே போன ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரோட்டோரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு உங்களை எல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ செலவு தேவையில்லாத செலவுகள்லாம் செய்வோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முதியோர்கள் அத்தனை நபர்களுமே வந்து தன்னுடைய வாழ்க்கை காலத்தை கழிக்கிறதுக்கு இந்த இடம் வந்து உபயோகப்படுது. இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு கோயிலுக்கு சமமான ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை முதியோர்களுமே வந்து ஒரு ரோட்டோரத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் நம்ம எப்படி இருப்போம், நமக்கு சாப்பாடு கிடைக்குமா, உணவு கிடைக்குமா, தங்க இடம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருக்கிறதுனால அப்படி இருக்கிற சூழலில இருந்து டேக்கராக எடுக்கப்பட்ட முதியோர்கள் தான் இங்க இருக்கிற அத்தனை முதியோர்களுமே. இதே போல நிறைய முதியோர்கள் வெளியில பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற முதியோர்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலியமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து உங்களுடைய பொன்னான உதவியை வந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு கொடுத்து உதவினீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னும் வந்து பலனடைவாங்க அப்படிங்கிறத நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம்மா. மகிழ்ச்சி. வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் ஜோஹர். ஓகே. இங்க எப்படி வந்தீங்கம்மா? எனக்கு அடிக்க வச்சு இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். ரொம்ப சோகம் இல்லாமல் இருந்தேன். ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கேட்டாங்க, இப்படி ஆசிரமம் இருக்கு, நல்ல இடம் போய் இருந்துக்கிறீங்களா, இப்படி இருக்கீங்களா இங்கேயே அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கூட்டிகிட்டு வந்தாங்க, பார்த்தேன், பிடிச்சிச்சு, நல்லா செஞ்சாங்க. அதனால நான் இங்கே எப்படி இருந்துட்டேன். இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு? இங்கே வந்து 4 வருஷம் ஆச்சு. 4-5 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? இல்லை, இங்கே ஒருத்தங்க. இங்கே எப்படி வந்தீங்க? கூட்டிகிட்டு வந்தாங்க, பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்களா? தாத்தா என்ன பண்ணாருங்க? வீட்டுக்காரங்க எங்கேயும் பக்கமும் எல்லாரும் போயிட்டாங்கம்மா. போய் 17 வருஷம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரி. எந்த ஊர் சொன்னீங்க? கேரளா. சரிங்க. தாத்தா என்ன பண்ணாரு? தாத்தா இறந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? வாட்ச்மே இருந்து கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனி வாட்ச்மே இருந்து. சரி சரி. உங்களுக்கு லவ் மேரேஜுங்களா, அரேஞ்ச் மேரேஜுங்களா? கல்யாணம் முடிச்சதா? 4 பேர் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு. எப்படிங்க? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோமா? எல்லாரும் சேர்ந்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? சொந்தக்கார பந்தக்கார அங்க இருந்தது. கல்யாணம் முடிச்சு எத்தையும் கூட்டி பாக்குறது. இங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் யாருங்க? எல்லாமே ஃப்ரெண்டு தான். எல்லாருமே ஃப்ரெண்டு தான். எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எல்லாமே ஃப்ரெண்டு தான். சரி சரி சரி. நீங்க விளையாடலாம் செய்வீங்களா? ஏதாவது போர் அடிக்கும் போது? விளையாட்டு என்ன விளையாடுறது? சின்ன வயசுல எல்லாம் வயசானவங்க, ஏதோ வயசாப்ட போய் கஷ்டப்படுத்துவாங்க, வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு முடிஞ்ச வேலை பண்றாங்க. இப்படி வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போய் அவங்க ஒடுங்கிக்குவாங்க, படுத்துக்குவாங்க. விளையாடுறதுக்கெல்லாம் இந்த தெம்பு கிடையாது. சரி 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 சரிங்கம்மா. நீங்க எந்த ஊருமா? நானும் சிவன்மலை தாங்க. சிவன்மலை. அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம்? ஒன்றும் இல்லை. அம்மா வீட்டில், அப்பா அம்மா வீட்டில் வந்து ரொம்ப நாளாக சொல்லி இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கார இருந்துட்டாருன்னு. அவங்க 2 எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, வந்துட்டேங்க. அவங்க 2 இறந்ததுக்கு பிற்பாடு எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. இப்போ அம்மா வீட்டில் இருந்தீங்க, அப்புறம் சரி 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 சரிம்மா. இப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து? வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கா இந்த இடம்? நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க? எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு எடுத்து வச்சிருக்குது எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறீங்க. நான் கட்டப்பட்டு நீ அது நேற்றுக்கு பாப்பா சாப்பிடவே மாட்டேன்ட்டேன். இட்லி சாப்பிட்டு 3 இட்லி சாப்பிட வச்சு நான் வச்சேன். நீ சொன்னா ராணிமா சாப்பிட்டேன்னா காலையில். சரி சரி சரி. உங்க பாட்டை விட்டுட்டாங்க. எல்லாம் பாட்டிங்கெல்லாம் இருக்கீங்கன்னா அவங்க விட்டாங்க, பார்த்துக்குவீங்கன்னு சொல்லணும்ல பிள்ளைங்களுக்கு.
நம்ம வாழ்றதே அவங்க வந்து நம்மளுக்காக தான் வாழ்ந்துருப்பாங்க. கடைசியில் நம்ம அவங்க வாழ்ந்ததுக்கு நன்றி செலுத்துறது அது ஒண்ணுதான். சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடு எத்தனை சாப்பிட்டு போறாங்க. ஒரு அண்ணன் கூட நம்ம சாப்பிடுவாங்களா? இவ்வளோண்டுதான். நீங்க எல்லாரும் இவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு இருக்கிறீங்களா? இல்ல, இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. அந்த இவ்வளோண்டு சாப்பாடு கூட நம்ம கொடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம வாழாட்டி என்ன? என் பையன் பார்த்துக்கலையா அவங்கள? பையன் வந்து தருமேஸ்திரி 4 வருஷம் ஆச்சு. வந்து திரும்பியே பார்க்கல. ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையா? பார்க்க போறாங்க. அதனால கம்மன் அம்மாவும் வீட்லயே இருக்கிறேன். ஒரு தடவை கூட உங்களை வந்து பார்க்கல? ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையா அவங்கள? இந்த மாவகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து பார்க்கவே இல்லை. இந்த மக உங்களுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்களா? இந்த மாவா தான் எனக்கு மகமா. எனக்கு பொட்ட பிள்ளைங்க இல்லை, ஒரு பையன் தான். இந்த மாவா தான். இவங்க தான் பார்த்துக்கிறாங்க உங்களை. அப்போ வந்து இவங்க என்ன சொல்லிட்டு உள்ள வர்றாங்க, நம்ம டொனேட், அதாவது சும்மா டொனேட் பண்ற மாதிரி வராங்க. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னே தெரிலைங்க, இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, நாங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட வந்து ஒப்படைச்சாங்க அவங்கள. மறுபடியும் 1 வீக் கழிச்சு தான் வந்து 1 வீக் கழிச்சுமே இவங்களை வந்து அங்கேயே மிரட்டி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதாவது அங்க போய் எதுவுமே சொல்லக்கூடாது, நான் இந்த உறவினர் தான் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுறோம் இல்லையா போன்லயே, இந்த மாதிரி மகன் மகள் இருக்கிறவங்களும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிடுறோம் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, அவங்கள மிரட்டி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு தான் இவங்கெல்லாம் நார்மலாக பேசிக்குவாங்க இல்லையா. ரூமில் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, ரூமில் பேசிக்கல தான் தெரியும் இவங்களுக்கு மகன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுடைய ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வர வச்சு ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா, அவங்கள ஏதாவது சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படியும் நம்ம முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் இங்கிருந்து அந்த மாதிரி நாங்கள் சேவ் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு 5 பேர் ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். டொனேட் பண்ணுற மாதிரியே வருவாங்க, டொனேட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு தன்னோட அம்மாவை விட்டுட்டு போனவங்களாம் நிறைய இருக்காங்க. சார்பாக நம்மளுக்கு மதிய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கா? மகிழ்ச்சி கருணை இல்லத்துல இருக்கோம். ஸோ இதுல இருக்க பேர் மாதிரியே இவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருக்காங்க இந்த இடத்துல. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன கவலை என்னன்னா, இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டாலும் அவங்களுக்கு பேரம்பேத்தியை பார்க்கணும், இல்லை மகன்களை பார்க்கணும், மகள்களை பார்க்கணும், அப்படி ஏகப்பட்ட எண்ணங்களோட ஒரு தாட்ஸோடவே இருக்காங்க. ஸோ இந்த தீபாவளியை நீங்க இவங்களோட வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னா அவங்க குடும்பத்துல அவங்க பேரம்பேத்தியை பார்த்த மாதிரியோ இல்லை அவங்களோட பசங்களை பார்த்த மாதிரியோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அடைவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க இந்த தீபாவளியை இவங்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்பிளேல கருணை இல்லத்தோட நம்பர் இருக்கு, மகிழ்ச்சி கருணை இல்லத்தோட நம்பர் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை என்னால் வர முடியல ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அகைன் அந்த நம்பர்லேயே நீங்க கால் பண்ணி உங்களால் என்ன உதவி முடியுமோ அதை நீங்க தாராளமாக உங்களுக்கு செய்யலாம். ஸோ வயசானவங்க மறுபடியும் ஒரு குழந்தைகள் மாதிரி தான் சொல்லுவாங்க. இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஒரு குழந்தைகள் மாதிரி தான் இருக்காங்க. இன்னைக்கு பூரா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேக் ஸ்டோரி இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்குள்ளேயும் நிறைய மகிழ்ச்சிகளும் இருக்கு, நிறைய சந்தோஷங்களும் இருக்கு, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதையும் நீங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அகைன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்களோட சேர்ந்து ஒரு ப்ரீ தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கோம். ஸோ நானும் கொஞ்சம் பட்டாசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம அவங்களோட வெடிச்சு பார்க்க போறோம். தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. இப்போ இவங்களுக்கு இருக்க சந்தோஷம் தீபாவளி அன்னைக்கு உங்களால இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்பிளேல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்க அவங்களுக்கு பண்ணுங்க. நன்றி.